அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் முஹர்ரமினுடைய 10வது நாள் ஆஷுராவினுடைய நாள் நம்மை நெருங்கி வருகிறது. இந்த நாளில் என்ன ஓத வேண்டும், என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக நிதானமாக நீங்கள் என்னுடன் சேர்ந்து ஓதும் விதமாக துஆவை பதிவு செய்வேன். ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த நாளை பரக்கத்தாக ஆக்குவானாக. எத்தனையோ நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சிரமங்களை அல்லாஹ் இந்த நாளில் நீக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த நாளில் நிச்சயமாக அல்லாஹ் நம்மின் சிரமங்களை நீக்குவான் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் நிச்சயமாக நம்மின் சிரமங்களை நீக்க வேண்டும், வாழ்வை பரக்கத்தாக்க வேண்டும், வாழ்விலே மகிழ்ச்சியை நிரப்பமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நோன்பு வைத்தவர்களாக இந்த நாளிலே நாம் ஓதுகிற இந்த துஆக்கள் நிச்சயமாக வெற்றியாக அமையும். நோன்பு வைக்க முடியாதவர்களும் ஓதலாம். மட்டுமல்ல, தொழுகை இல்லாதவர்களும், தொழுகை இல்லாத சூழலில் இருக்கிற பெண்களும் தாராளமாக இந்த துஆவை திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சிரமங்களை நீக்கினான் என்பதை சொல்லியே கேட்கப்படுகிற ஒரு துஆ. உங்களுக்கு தமிழிலும் அர்த்தம் கீழே பதிவு செய்யப்படும். அதையும் முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள். நிதானமாக துஆவை பதிவு செய்கிறேன். துஆவை என்னோடு சேர்ந்து முழுமையாக ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். சுப்ஹானல்லாஹி மில்அல் மீசானி வ முன்தஹல் இல்மி வ மப்லகர் ரிதா வ ஸீனத்தில் அருஷி. லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹி. சுப்ஹானல்லாஹி அததஷ் ஷஃப்இ வல் வத்ர் வ அதத கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா. அஸ்அலுகஸ் ஸலாமத பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். வஹுவ ஹஸ்பி வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். வ ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். இதை ஓதிய பிறகு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆஷுராவில் எதை செய்தானோ அதை சொல்லியே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரு துஆவாக இருக்கும். என்னோடு சேர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யா காபில தௌபதி ஆதம அலைஹிஸ்ஸலாம் யௌம ஆஷுரா வ யா ராஃபிஅ இத்ரீஸ அலைஹிஸ்ஸலாம் இலஸ் ஸமாஇ யௌம ஆஷுரா வ யா முஸக்கின சஃபீனத நூஹின் அலல் ஜூதி யௌம ஆஷுரா வ யா முன்ஜிய இப்ராஹீம மின் நாரி நம்ரூத யௌம ஆஷுரா வ யா காஷிஃப துர்ரி அய்யூப யௌம ஆஷுரா வ யா ஃபாரிஜ தின்னூனி யூனுஸ யௌம ஆஷுரா வ யா சாமிஅ
دعوة موسى وهارون يوم عاشوراء ويا زايد الخضر في علمه يوم عاشوراء ويا رافع عيسى بن مريم إلى السماء يوم عاشوراء وناصر محمد صلى الله عليه وسلم يوم عاشوراء ويا خالق الجنة والنار يوم عاشوراء ويا خالق جبرائيل وميكائيل وإسرافيل وعزرائيل يوم عاشوراء ويا خالق العرش والكرسي واللوح والقلم يوم عاشوراء ويا خالق الشمس والقمر والنجوم يوم عاشوراء என்ற இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே ஓதிவிட்டு உங்களின் கோரிக்கைகளை நிரப்பமாக கேளுங்கள். என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அனைத்தையுமே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இப்பொழுது ஓதப்பட்டதிலே எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த நாளில் என்னென்ன சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதையெல்லாம் நினைவுபடுத்துகிற நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய இந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் தன்னிறைவாக கேளுங்கள். குறிப்பாக நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனின் வயிற்றிலிருந்து ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். மீண்டும் சொல்கிறேன், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற இந்த திக்ரை நிறைய ஓதுங்கள். நிறைய அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று கேளுங்கள். காரணம், இந்த நாளில்தான் அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களின் சிரமங்களை நீக்கினான், எத்தனையோ நல்லோர்களின் சிரமங்களை நீக்கினான், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றெல்லாம் நமக்கு மேன்மக்கள் சொல்லித் தருகிறார்களே. அதன் அடிப்படையிலே அல்லாஹ் நம்மின் சிரமங்களையும் நிச்சயமாக நீக்கி விடுவான் என்ற நம்பிக்கையோடு அன்று இறந்த அதே ரப்புல் ஆலமீன் இன்றும் இருக்கிறான், அவன் நினைத்தால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு நிரப்பமாக நீங்கள் துஆ செய்து பாருங்கள், நிரப்பமாக கேட்டு பாருங்கள். எல்லாம் சரியாகிவிடும். அல்லாஹு தாலா வாழ்விலே சாக்குவானாக. விசாலமான சூழலை அல்லாஹ் வாழ்விலே தருவானாக. தடையில்லாத ரிசுக்கை தருவானாக. குறிப்பாக அவனின் பொருத்தத்தை பெற்ற மேன்மக்களில் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.